நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கத்துறையில பாத்தீங்கன்னா 3 விதமா ஊழல் நடைபெற்றதா குற்றம் சாட்டப்படுகிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு டெண்டர் வழங்குறதுல ஒரு ரோட் கான்ட்ராக்டரா இருக்கட்டும், குடிநீர் சம்பந்தமான பணியா இருக்கட்டும், இதுக்கு டெண்டர் நடைபெறும். இந்த டெண்டர் முறைகேடாவோ அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கும் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த டெண்டர்ல மட்டும் 1020 கோடி ஊழல் நடைபெற்றதா சொல்லப்படுகிறது. அடுத்தது, இந்த நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கப்பட்ட நிர்வாகத்துறையில வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க பப்ளிக்கலா அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு கெசட்டட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இவங்க வேலைக்கு ஆளை எடுக்கிறாங்க. ஆனா இந்த வேலைக்கு ஆளை என்னதான் இவங்க இப்படி ஓபனா பண்ணாலும் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாத ஆட்கள், அதாவது 150 பேர் வரையிலும் தகுதி இல்லாத ஆட்கள் இவர்களுக்கு வேண்டப்பட்டார்கள். இவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமா வந்த ஆட்கள், அதாவது சுமார் 150 பேர் இவங்க முறைகேடா பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதுல ஒரு ஆளுக்கு எவ்வளவு இவங்க லஞ்சம் கேட்கிறாங்கன்னா, சுமார் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் ஆட்கள் ஏத்த மாதிரி இந்த பணி நியமனத்துக்கு பணம் வாங்குறாங்க. அப்போ ஓவராலா இதுல எவ்வளவு லஞ்ச ஊழல் நடைபெற்று இருக்குதுன்னா 888 கோடி, அதாவது 888 கோடி அளவுக்கு இந்த பணி நியமன விவகாரத்துல மட்டும் ஊழல் நடந்திருக்கு. அடுத்தது, இப்ப ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, பணியில இருக்கிற நிர்வாகிகள் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்க டிரான்ஸ்பர் பண்றது. இந்த டிரான்ஸ்பர் மட்டும் எனக்கு இந்த இடத்துல வேணும், இந்த ஊர்ல வேணும் அப்படின்ற இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 380 கோடி ஊழல் நடைபெற்றதா சொல்லப்படுகிறது.